பிரபாஸோட ராஜா சாப் அப்படிங்கிற படத்துக்காக நடந்த ப்ரமோஷன்ல நிதி அகர்வாலுக்கு ஏற்பட்ட ஒரு சோகமான நிலையை எல்லாருக்குமே ரொம்ப தெரியும். ஃபேன்ஸால ரொம்ப தரக்குறைவான தாக்குதலுக்கு ரொம்பவும் ஆட்பட்டாங்க. அவங்க கிட்டத்தட்ட காருக்குள்ள ஏறி அவங்க ரிலீஃப் ஆகுறதுக்குள்ள அவங்க கண்ல கண்ணு தண்ணியே வந்துருச்சு. அவங்க எவ்வளோ கலங்குனாங்க அப்படிங்கிறத அவங்க பவுன்சர்ஸே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அவங்கள நாங்க காப்பாத்தி உள்ள காருக்கு கொண்டுட்டு போறதுக்குள்ள எங்களால அந்த நிலைமைய ஒண்ணும் செய்ய முடியல. அவங்க எதுவும் ஆகாத அவங்கள காப்பாத்திட்டா போதும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் தான் எங்களுக்குள்ள இருந்துச்சுன்னு, அவங்களே ரொம்ப பதட்டமா பேசியிருந்தாங்க. இத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா மறக்காம சிபி ட்ரெண்டிங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிரபாஸ் அப்புறம் அந்த ராஜா சாப் படத்த சேர்ந்த எல்லாருமே நிதி அகர்வால மிரட்டியிருக்காங்க. இந்த இஷ்யூவ நீங்க பெருசு பண்ணக்கூடாது. அப்ப உங்க கரியர் மட்டும் காலியாகாது. நீங்க தெலுங்கு மீடியாவுல என்டர் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்பவும் மிரட்டியிருக்காங்க. இல்லைன்னா, இந்த மாதிரி ஒரு நடிகைக்கு அதுவும் இவ்ளோ ஃபேம் இருக்கிற ஒரு நடிகையாலேயே இந்த பிரச்சனைய வெளியில சொல்ல முடியலையா? அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலைமையில தான் நிதி அகர்வால் இருந்திருக்காங்க. நிதி அகர்வால் ஒரு சாதாரண குடும்பத்தில இருந்து இந்த அளவுக்கு வளர்ந்து வந்திருக்காங்க. தமிழ்லயும் கிட்டத்தட்ட 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. ராஜா சாப் படம் ஜனநாயகன் கூட கிளாஷ் ஆக போகுது. ராஜா சாவோட ஃபர்ஸ்ட் லுக் வந்து 20 மில்லியன் தான் வந்திருக்கு. ஆனா ஜனநாயகனோட ஃபர்ஸ்ட் லுக் 78 மில்லியன தாண்டிட்டு போயிட்டுருக்கு. இது கண்டிப்பா தமிழ்ல ஓடலைனாலும், தெலுங்குல செம்ம ஹிட் குடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டீம் எதிர்பார்க்குது. ஏன்னா, தெலுங்கு மீடியா பிரபாஸ கிட்டத்தட்ட அந்த பிரபாஸ் மட்டும் கிடையாது, மொத்த நடிகர்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அல்லு அர்ஜுன் இவங்களெல்லாம் அவங்க கடவுள் ரேஞ்சுக்கு பார்க்குறாங்க. ஏற்கனவே புஷ்பா படத்துல அல்லு அர்ஜுன் அறிவிப்பு இல்லாம வந்தே கிட்டத்தட்ட ஒரு தாய் 2 பசங்க இறந்த விஷயம் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனா அதுக்கு அந்த ஸ்டேட்டோட சிஎம்மே அதுக்கு ஸ்டெப் எடுத்திருப்பாரு. அதுதான் ஒரு எல்லாத்தையும் ஒரு ஷேக் பண்ண விஷயம். ஏன்னா அல்லு அர்ஜுனோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து அப்படி. நிதி அகர்வால இந்த மாரி மோசமா மிரட்டி இருந்ததுனால அவங்க வந்து இந்த இது சாதாரண இஷ்யூ கிடையாது. ஒரு நடிகைக்கே இந்த நிலைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெட்கப்படுற ஒரு விஷயத்த அவங்க வந்து வெளியில சொல்லல. இத பத்தி தான் சின்மய் கூட பேசியிருப்பாங்க. நீங்க வந்து ஒரு மிருகங்கள விட மோசமானவைங்க. ஏன்னா மிருகங்கள் தான் மனுஷ கறிய அ விலங்குகளோட கறிய திங்கும். நீங்க மனுஷ கறிக்கு ஏன் இப்படி ஆசைப்படுறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஒரு வருத்தப்பட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. நிதி அகர்வால் இப்ப எந்த மாரி மனநிலையில இருப்பாங்க? கிட்டத்தட்ட அதுலருந்து அவங்க ரெக்கவர் ஆக முடியுமா? அப்படிங்கிறதே டவுட் தான். ஏன்னா, இந்த மாதிரி ஒரு வளர்ந்து வர நடிகையால தன்னுடைய கஷ்டங்கள வெளியில சொல்ல முடியாது. ஏன்னா, நடிகைனாலும் அவங்க ஒரு பொண்ணு தான். இதுல கண்டிப்பா அவங்க எவ்ளோ அஃபெக்ட் ஆயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால நெனச்சு கூட பார்க்க முடியாது. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படிங்கிற உங்களுடைய கமெண்ட்ட மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல குடுத்துருங்க.